ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। श्री काशी विश्वनाथ स्तोत्रम। गंगातरंगरमणीय जटाकलापम गौरी निरंतर विभूषित वामभागम नारायण प्रियमनंगमदापहारम वाराणसीपुरपतिं भज विश्वनाथं वाचामगोचरमनेकगुणस्वरूपं वागीश विष्णुसुरसेवितपादपीठं वामेन विग्रहवरेण कलत्रवन्तं वाराणसीपुरपतिं भज विश्वनाथं भूताधिपं भुजगभूषणभूषिताङ्गं व्याघ्राजिनाम्बरधरं जटिलं त्रिनेत्रं पाशाङ्कुशाभयवरप्रदशूलपाणिं वाराणसीपुरपतिं भज विश्वनाथं शीतांशुशोभितकिरीटविराजमानम् भालेक्षणानलविशोषित पञ्चबाणम् नागाधिपारचितभास्वरकर्णपूरम् वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् पंचाननं दुरितमत्तमदङ्गजाना नागान्तकं दनुजपुङ्गवपन्नगाना दावानलं मरणशोकजराटवीना वाराणसीपुरपतिं भज विश्वनाथं वाराणसीपुरपतिं भज विश्वनाथं वासुदेवेन्द्र योगीन्द्रं नत्वा ज्ञानप्रदं गुरुं मुमुक्षूणां हितार्थाय तत्त्वबोधो विधीयते तत्त्वबोधो विधीयते। मदीयं शरीरं मदीया प्राणाः मदीयं मनश्च मदीया बुद्धिः मदीयं ज्ञानमिति स्वेनैव ज्ञायते तत् यथा मदीयत्वेन ज्ञातं कटककुण्डल गृहादिकं स्वस्मात् भिन्नं तथा पंचकोशादिकं स्वस्मात् भिन्नं मदीयत्वेन ज्ञातं आत्मा न भवति। आत्म अनात्म विवेकमाனது இங்கே நம்மால் செய்து கொண்டிருக்கப்படுகிறது. மாணவன் ஆத்மா என்றால் என்ன என்ற கேள்வியை கேட்டான். குரு அதற்கு பதில் கொடுத்தார். ஸ்தூல சூக்ஷ்ம காரண ஷரீராத் வ்யதிரிக்தா. ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரண சரீரத்திற்கு வேறானதாக எது கொண்டிருக்கின்றதோ அதுவும் அவஸ்தாத்ரய சாட்சி
மூன்று அவஸ்தைகளுக்கும் சாட்சியாக எது கொண்டிருக்கின்றதோ அதுவும் பஞ்சகோஷாதீதசன் ஐந்து கோஷங்களுக்கு வேறானதாக அப்பாற்பட்டதாக எது இருக்கின்றதோ அதுவும். அப்ப இந்த 11ம் அனாத்மா என்று சொல்லிவிட்டு இந்த 11க்கும் வேறானதாக எது கொண்டிருக்கின்றதோ அது ஆத்மா. அது என்ன? சச்சிதானந்த ஸ்வரூபா. சச்சித் ஆனந்தம் என்பது ஆத்மாவுடைய சொரூபம். இவைகள் ஆத்மா அல்ல. அப்ப ரொம்ப விரிவாக அனாத்மாவுடைய தர்மங்கள் எல்லாம் பார்க்கப்பட்டு நம்மால் காலையிலே பஞ்சகோஷ விலட்சணமும் செய்யப்பட்டது. 5 கோஷங்கள் முழுமையாக நிராகரிக்கப்பட்டு காரண சரீரமும் நம்மால் நிராகரிக்கப்பட்டது. காரண சரீரத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள் அதனுடைய வேறுபாட்டுக்கு ஏற்ப ஏற்றத்தாழ்வுக்கு ஏற்ப பிரியம் மோதம் பிரமோதம் என்று சொல்லி அதெல்லாம் காரண சரீரத்தினுடைய தர்மமே தவிர அவை ஆத்மாவுடைய தர்மம் அல்ல என்று முழுமையாக நிராகரித்தார். ஏன் அவ்வாறு இதெல்லாம் ஆத்மா அல்ல என்று சொல்லப்பட வேண்டும் என்றால் அதற்கு இங்கே விடை கொடுக்கிறார். இயம் ஷரீரம், இயம் ஷரீரம், இந்த ஷரீரம் மத் என்னுடையது, இது என்னுடைய ஷரீரம். மத் என்றால் என்னுடையது. இயம் ஷரீரம், இந்த ஷரீரம், மதியம் இருக்கிறதா, இயம் ஷரீரம் மத் என்னுடையது, என்னுடைய ஷரீரம் இவை. அதே போல மதியா பிராணாகா, இந்த பிராணன் என்னுடையது. நானே பிராணன்னு சொல்றது இல்லை, நானே சரீரம் சொல்றது இல்லை. அதுதான் பிரிச்சு காட்டுறார். நானே பிராணன் நானே சரீரம் என்று சொல்லிவிட்டால் அப்ப நமக்கு குழப்பமே கிடையாது. ஆனா நாம் என்ன சொல்றோம்? எனது உடல், இது என்னுடைய உடல் அல்லது எனது உடல், எனது பிராணன். அதே போல இயம் மனஹா மத் ஏவ, என்னுடைய மனம், என்னுடைய மனம். முதல்ல அன்னமய கோஷத்தை சொல்லிட்டார். சரீரம், ஸ்தூல சரீரம் என்னுடையது. அடுத்தது சூக்ஷ்ம சரீரம், மனஹா பிராணஹா மனஹா புத்தி, மதியா புத்தி, இயா மத், இயா புத்தி மத், இந்த புத்தியும் என்னுடையது. அப்போ சூக்ஷ்ம சரீரத்தையும் ஸ்தூல சரீரத்தையும் சொல்லிவிட்டு கோஷங்களை எல்லாம் அதிலே கொண்டு வந்து என்னுடையவை இவை, என்னுடையவை எப்படி நீங்கள் சொல்லுகிறீர்கள்? எதை வைத்துக் கொண்டு சொல்லுங்கள்? அதுக்கு என்ன பிரமாணம்? அதை இங்கே சொல்கிறார். இயம் ஞானம் இதி, இது என்னுடைய ஞானம் என்று, இது என்னுடைய ஞானம், என்னால் அறியப்படுகின்ற ஞானம், இது என்னுடைய ஞானம் என்று ஒன்றொன்றாக என்னுடையது 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 என்று சொல்லுபவர் எப்படி இருக்கிறாராம்? ஸ்வேன ஸ்வேன ஏவ ஞாயதே, ஞாயதே அறியப்படுகின்றவராக இருக்கின்றார், அறியப்படுபவராக இருக்கின்றார். எப்படி? ஸ்வேன ஏவ, தன்னால் அறியப்படுபவராக இருக்கின்றார், தன்னால் மட்டுமே அறியப்படுபவராக, ஸ்வேனையே தன்னால் மட்டுமே அறியப்படுபவராக இருக்கின்றார். ஸ்வேனையேவ ஞாயதே. இப்போ அறியப்படுபவராக, தன்னால் அறியப்படுபவராக இருக்கின்றார் என்றால் அறியப்படுகின்ற பொருள் வேறு, அறிபவர் வேறு. நல்ல வார்த்தையை பயன்படுத்துறார். ஸ்வேன ஏவ ஞாயத்தை,
தன்னால் அறியப்படக்கூடியதாக அறிபவராக இருக்கிறார் என்றால் தன்னை அறிவதற்கு வேறொரு வஸ்துவனுடைய துணை தேவை. சூரியனுடைய பிரபா ஒளி எல்லாவற்றையும் ஒளிர வைக்கிறது, எல்லாவற்றையும் அறிய வைக்கிறது. ஆனால் சூரியனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் சூரியன் இருக்கிறார், ஒளிர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு எந்த ஒரு சாதனங்களுடைய துணையும் கொண்டு நான் சூரியன் இருக்கிறார் என்று சொல்ல வேண்டிய அவசியம். காரணம் ஸ்வயம் பிரபா, அது ஸ்வயமாகவே ஒளிர்ந்து கொண்டு தன்னைத்தானே ஒளிர்விட்டு மற்றவற்றையும் ஒளிர வைக்கிறது. அப்போ ஒளிர்கின்ற பொருள்களால் ஒளிர வைப்பவரை ஒளிர வைக்க முடியாது. அப்போ நான் சுயமாகவே அறிந்து கொள்கிறேன். ஸ்வேனையேவ ஞாயத்தை, என்னால் அறியப்படுகிறது, நான் அறிந்து கொள்கிறேன் என்றால் நான் அறியவில்லை அப்படின்னு சொன்னா அறியப்படுகின்ற பொருள் என்பது கிடையாது. நான் அறியவில்லை என்று சொன்னால் அறியப்படுகின்ற பொருள் ரொம்ப கவனமாக சிந்தித்துக் கொண்டே வாருங்க. அதான் மெதுவாக நான் உங்களை நகர்த்தி கொண்டு போகிறேன். அறிபவர் இல்லை என்றால், நான் இல்லை என்று சொன்னால், அறிபவர் என்றால் இங்கே நான் அறிபவன். அறிபவன் இல்லை என்றால் அறியப்படுகின்ற பொருள் எதுவுமே கிடையாது. இப்ப நம்முடைய அனுபவம் எப்படி இருக்கின்றது? அறியப்படுகின்ற பொருள் இருக்கிறதுனால தான் எனக்கு அறிவு இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அறிபவன் இல்லை என்றால் அறியப்படுகின்ற பொருள் இல்லை, அறியப்படுகின்ற உலகம் இல்லை, அனுபவிக்கின்ற அனுபவங்களும் இல்லை. அறிபவர் டிசப்பியர் வச்சுக்கோம். அறிபவர் உடலை விட்டு வெளியேறிவிட்டார் என்றால், அல்லது அறிபவர் வேறொரு கவனத்திலே இருக்கிறார் என்றால் அறியப்படுகின்ற பொருளுடைய அனுபவங்கள் இல்லாத தன்மையை நாம் பார்க்கிறோம். காலையிலே நாம் வேகமாக அலுவலகத்துக்கு தாயோ அல்லது மனைவியோ அல்லது பெண்ணோ யாரோ ஒருவர் வீட்டில இருந்து கொண்டு நமக்கு சாப்பாடு செய்து கொடுக்கிறார்கள். வேகமாக சாப்பிட்டு போகலாம், சாப்பிடு. அவர்கள் என்ன கொடுத்தார்கள், எந்த வடிவத்திலே வந்தது, எந்த ருச்சியோட இருந்தது ஒன்றும் தெரியாது. காலை பொழுதிலே எல்லாவற்றையும் உள்ளே வேகமாக தள்ளிவிட்டு வேகமாக ஓடோடி போகின்றோம். அடுத்த வேலையெல்லாம் முடிந்து சாயங்காலம் வீட்டுக்கு திரும்பி வருகின்ற நேரத்தில் அதே உணவு, காலையிலே சாப்பிட்ட அதே உணவான மீண்டும் பரிமாறப்படும். நமக்கு இந்த உணவுதான் காலையிலே சாப்பிட்டோம் என்ற நினைவு இல்லாத காரணத்தினாலே ஏதோ புதிதாக செய்திருக்கிறார்கள் போல இருக்கு என்று சொல்லிவிட்டு அந்த உணவை நாம் சாப்பிட ஆரம்பிக்கும் போது உரப்பு அதிகமாக இருக்கிறது தெரிகிறது, உப்பு அதிகமாக இருப்பது தெரிகிறது, எண்ணெய் அதிகமாக இருக்கு தெரிகிறது, ரசமே இல்லாத தன்மை தெரிகிறது. அப்பொழுது இதே உணவைத்தான் காலையிலே நீ சாப்பிட்டு விட்டு போனால், நாங்கள் கேட்டோம் இப்படி இருக்கு நன்றாக இருக்கு என்று சொல்லிவிட்டு போனால், இப்ப அதே உணவைத்தான் உங்களுக்கு நான் பரமாறுகின்றோம். எப்படி இது உனக்கு குறைபாடாக தெரிகிறது? ஒரே உணவுதானே. உணவிடத்திலே
நமக்கு உணர்வு இருந்திருந்தது என்றால் காலையிலே உணவிடத்திலே உணர்வு இல்லை. அறிபவன் நாக்கு என்று சொல்லக்கூடிய இந்திரியத்திடத்திலே ஞானேந்திரியத்திடத்திலே இல்லாத காரணத்தினாலே ஞானேந்திரியமானது நாக்கானது வெளியில் இருக்கக்கூடிய ரசத்தை அனுபவித்தது, ஆனால் அனுபவம் இல்லை. இந்த உதாரணம் உங்களுக்கு புரிந்தது என்றால், உலகத்தை நான் அறியவில்லை என்றால் உலகம் என்பதே இல்லை, உலக அனுபவங்கள் என்பதும் இல்லை, உலகமே ஒளிராது, உலக அனுபவங்களும் ஒளிராது. இந்த ஞானம் மட்டும் நமக்கு கிடைச்சி வச்சுக்கோங்க. இதை மட்டும் நாம் அனுபவித்து விட்டோம், அனுபவிக்க தெரிந்து கொண்டு விட்டோம், புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் உலகம் என்னை மிரட்ட முடியாது, உலகம் என்னை பயப்படுத்த முடியாது, உலகம் என்னை புரட்டி போடாது, உலகம் என்னை சோர்வடைய வைக்காது, உலகம் எக்காரணத்தை கொண்டும் எனக்கு இன்ப துன்பத்தை கொடுக்காது, உலகம் எனக்கு எப்பொழுதுமே எதிரடையான அனுபவத்தை கொடுக்க முடியாது. காரணம் என்ன? அறிபவனாக இருக்கின்ற நான் அறிவனாலே தான் அறியப்படுகின்ற பொருளே இருக்கின்றது என்று சொல்கின்ற நேரத்திலே அறியப்படுகின்ற பொருளை விட்டு வேறானவனாகவும் இருக்க வேண்டும், அறியப்படுகின்ற பொருள் விட மேலானவனாகவும் இருக்க வேண்டும், அறியப்படுகின்ற பொருளை விட உயர்ந்தவனாகவும் இருக்க வேண்டும், அறியப்படுகின்ற பொருளை விட அறிபவன் பெரியவனாகவும் இருக்க வேண்டும். இப்போ நமக்கு அனுபவிக்கக்கூடிய உலகம் பெரிதாக தெரிகிறது, நான் ரொம்ப சின்னதாக தெரிகிறது. ரொம்ப சிறிய ஒரு வஸ்து, ஒரு புழுவுக்கு கூட ஒரு உணர்கின்ற அதை விட ஏதாவது அணு என்றால் அந்த அளவுக்கு நாம் இருக்கோம். உலகம் பெரிதாக தெரிகிறது, அது கொடுக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே ரொம்ப பெரியதாக தெரிகிறது. இந்த ஞானம் வந்து வச்சுப்போம், நான் பெரியவன், மற்றது எதுவும் என்னை விட பெரியது மேலானது கிடையாது. ஸ்வேனேவ ஞாயத்தை, என்னால் சுயமாகவே என்னால் அறியப்படுகின்றது என்று சொன்னார். என்னை அறிந்து கொள்வதற்கு வேறு அறிவனுடைய துணை தேவையில்லை. காரணம், நான் இருக்கிறேன் என்பதற்கு வேறொரு அறிவனுடைய துணை கொண்டுதான் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நான் இருப்பது எனக்கு நிதர்சனமான அனுபவ உண்மை. இப்ப நான் அறிபவன், ஞாதா, நான் அறிபவன். அதனால்தான் அறிபவனாக இருக்கக்கூடிய எனக்கு அறிதல் என்கின்ற அந்த தன்மை இருக்கிறது. அறியப்படுகின்ற பொருளுக்கு அறிவும் இல்லை, அறிந்து கொள்கின்ற தன்மையும் இல்லை. அது என்னை சார்ந்துதான் ஒளிர்கிறது, என்னை சார்ந்துதான் அது இருக்கிறேன் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அனுபவத்தை. எதை போல உதாரணம் கொடுக்கிறார். இப்ப பஞ்ச கோஷத்தை எல்லாம் சொல்லிவிட்டு, 3 சரீரத்தையும் சொல்லிவிட்டு, இதிலே நீங்கள் அவஸ்தாத்ரயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 11 அனாத்மாவையும் இங்கே என்னுடையது என்னுடையது என்று சொல்லுகின்றோம். அதையெல்லாம் நாம் அறிபவராக இருக்கின்றோம். இந்த 11ம் அறியக்கூடிய பொருளாக இருக்கின்றது. இதை போல தத் யதா மதீயத்வேன ஞாதம், மதீயத்வேன ஞாதம். எதை போல? கடக குண்டல கிருக ஆதிக்கம், கடக குண்டல கிருக ஆதிக்கம் மதீயத்வேன ஞாபகம். நாம் அணிந்து கொள்ளக்கூடிய ஆபரணங்களை உதாரணம் கொடுக்கிறார்.
கடக குண்டலம், குண்டலங்கள், கடகம் இவையெல்லாம் நான் சொல்றதில்லை. என்னுடைய கடகம், என்னுடைய குண்டலம், என்னுடைய உத்தியானம், என்னுடைய வளையல், என்னுடைய மூக்குத்தி, என்னுடைய தங்க ஆபரணம் செயின், என்னுடையது என்னுடையது என்று மதியத்வேன ஞானம் எப்படி என்னுடையது என்று அறியப்படுகிறதோ யதா எப்படி அறியப்படுகிறதோ. இந்த உதாரணம் மட்டும் நமக்கு உடனே புரிஞ்சிடும். ஆமாம், சரிதானே, ஆபரணங்கள் என்னுடையது, ஆபரணங்கள் நான் அல்ல. இதை உடனே ஏற்றுக்கும். அடுத்த உதாரணம் இருக்கிறார், கிரக ஆதிக்கம். கிரகம் என்றால் வீடு, ஆதிக்கம் என்றால் முதலாக இருக்கின்ற என்னென்னலாம் பொருள்கள் இருக்கின்றதோ. கிரகம், தேகம், புத்திரன், கலத்ர, மித்ர, பசு, அஸ்வ, கஜ, என்னென்னலாம் இருக்கிறது எல்லாம் சேர்த்து ஆதி. அவை அனைத்தும் என்னுடையது என்னுடையது என்று என்னால் அறியப்படுகின்றது. அறிபவன் வேறாக இருந்தால்தான் அறியப்படுகின்ற பொருளை அறிய முடியும். அப்ப அறியப்படுகின்ற பொருள் அனைத்தும் திருஷ்யம், அறிபவர் திரஷ்டா. திரஷ்டா என்றால் அறிபவன், திருஷ்யம் என்றால் அறியப்படுகின்ற பொருள். பார்ப்பவன் நான், திருக் பார்ப்பவன் நான், திருஷ்யம் பார்க்கப்படுகின்ற பொருளாக இவைகள் அனைத்தும் இருக்கின்றன. கடக குண்டல கிரக ஆதிக்கம் யதா மதியத்வேன ஞானம். எப்படி அறிகின்றேன்? என்னுடையது என்னுடையது என்று நான் அறிந்து கொண்டாலும் எப்படி அறிகின்றேனா? அதையும் சொல்றார், ஸ்வஸ்மாத் பின்னம். ஸ்வஸ்மா என்னை காட்டிலும், பின்னம் வேறானதாக நான் அறிகிறேன். ஒவ்வொரு வார்த்தையும் தேர்ந்தெடுத்து போடுறார். ஸ்வஸ்மாத் என்னை காட்டிலும், என்னிடத்திலிருந்து, பின்னம், பின்னம் என்றால் வேறானதாக, வேறுபட்டதாக, என்னால் மதியத்வேன ஞானம் என்னால் அறியப்படுகின்றதோ, யதா எப்படி அறியப்படுகின்றதோ, ததா அப்படியே அவ்வாறே. பஞ்சகோஷாதிகம் 5 கோஷங்களும், பஞ்சகோஷ ஆதிக்கம், ஆதிக்கம்னு போட்ட அப்படின்னு எடுத்துக்கிறோம். 5 கோஷங்கள், 3 அவஸ்தைகள், 3 சரீரங்கள், இவைகள் எல்லாம் இந்த 11ம் ஸ்வஸ்மாத் பின்னம் என்னை காட்டிலும் வேறானதாக, வேறுபட்டதாக இருக்கின்றது. இதி மதியத்வேன ஞானம் என்னால் அறியப்படுகின்றது. என்னை காட்டிலும் வேறானதாக இவை இருக்கின்றது என்று என்னால் அறியப்படுகிறது. தஸ்மாத் மேற்கூறிய காரணத்தினாலே இந்த 11ம் ஆத்மா நபவதி, இவை அனைத்தும் ஆத்மா அல்ல. அழகான உதாரணம் கொடுக்கிறார். கடக குண்டல கிரக ஆதிக்கம் ஸ்வஸ்மாத் பின்னம். எப்படி நாம் அணியக்கூடிய ஆபரணங்கள், வசிக்கக்கூடிய வீடு, வசிக்கக்கூடிய தேகம், இவையெல்லாம் எனக்கு வேறானதாக என்னால் அறியப்படுகிறது. அப்ப அறிபவர் சேத்தனமாக இருக்க வேண்டும், அறியப்படுகின்ற பொருள் அச்சேதனமாக இருக்க வேண்டும். அறிபவர் அறியப்படுகின்ற பொருளை விட்டு வேறானவராக இருக்க வேண்டும். அறிகின்ற பொருள் அறிபவராக ஆக முடியாது. அறிபவர் அறியப்படுகின்ற பொருள் இல்லாமல் இருக்க முடியும். அறியப்படுகின்ற பொருள் ஒளிர வேண்டுமானால் அறிபவர் இல்லாமல் ஒளிராது.
இந்த ஒரு பெரிய பொழுதுபோக்கு நிறுவனம் ஒன்று ஓஎம்ஆர் ரோட்ல இருக்கிறது. எல்லோரும் குழந்தைகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு தன்னை மறந்து இருப்பதற்காக போகக்கூடிய அங்க போனோம் என்றால் வாசலிலே ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். வாசல்ல ஒருத்தன் ரொம்ப அழகாக உடையெல்லாம் அணிந்து கொண்டு தலையிலே அதற்குண்டான தலைப்பாகை எல்லாம் அணித்துக் கொண்டு கையிலே அதற்கு என்று அவன் ஒரு கதையை போல வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறான். இப்ப அவனுடைய வேலை என்னடான்னா சும்மா நின்றுக்கணும். எந்த வேலையும் இல்லாம எந்த செயலும் செய்யாம சும்மா. இப்ப வரக்கூடியவர்கள் அத்துணை பேரும் அவனை பார்த்துவிட்டு அவனை எப்படியாவது சிரிக்க வைக்க வேண்டும் என்று முயற்சி அளிக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு வேதாந்த தத்துவம் பாரு. எத்தனையோ எத்தனையோ நாட்டிலிருந்து, எத்தனையோ மாநிலத்திலிருந்து, எத்தனையோ மாவட்டத்திலிருந்து அவனை தேடி வந்து அவனை சிரிக்க வைக்க வேண்டும். 35 வருட காலமாக அவன் அந்த இடத்துல நின்று கொண்டு எல்லாரும் எடுத்த முயற்சிக்கு அவர்களுக்கு முயற்சி எடுக்கிற அத்தனை பேருக்கும் தோல்வி ஏற்படுகின்ற அளவிலே அவன் யாருடைய செயல்பாட்டையும் பார்த்து சிரிக்கவே இல்லை. இது எப்படி சாத்தியம்? வெளியிலே இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகள் நம்மை பொறுத்தமட்டுக்கும் பலவிதப்பட்ட சலனத்தை நம்முடைய மனதிலே ஏற்படுத்துகிறது, புரட்டி போடுகிறது. நிம்மதியில் சொல்றோம், மன அழுத்தம் சொல்றோம், ரொம்ப எனக்கு டாக்டர் கொடுக்கிறார்கள் சொல்றோம், ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கு என்று சொல்லி வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் நம்மை புரட்டி போகின்றது என்றால் இங்கே ஒருவனை புரட்டி போடுவதற்காக பலதரப்பட்ட அனுபவங்களை முன்னாடி செய்து காட்டுகிறார்கள். ஆனால் அவன் எந்த சலனமும் இல்லாமல் அப்படியே இருக்கிறான் என்றால் எப்படி முடிகிறது? அவன் தன்னிலையிலே இருக்கின்றான், தன்னோடே இருக்கின்றான். அவன் தனக்கு அந்நியமாக இருக்கின்ற எந்த பொருளையும் அவன் தொடுவது இல்லை, அதற்கு உயிர் கொடுப்பது இல்லை. ஆகினாலே தன் முன்னாடி எந்த நிகழ்வு நடந்தாலும் அவனை கொண்ட நிகழ்வே அல்ல, அது எக்காரணத்தை கொண்டு அவனை பாதிப்பதில்லை. ஒன்றுக்கு நான் எப்பொழுது ஒரு இயக்கத்தை கொடுக்கிறேன், எப்பொழுது இருப்புத்தன்மை கொடுக்கிறேன், எப்பொழுது உயிர் கொடுக்கிறேன் என்றால் நான் அதை போய் தொடும்போதுதான். ஒரு வயது பிறந்த குழந்தை ஒரு வயது வந்ததற்கு பிறகு அந்த குழந்தைக்கு பேசூட்டு விழாவிலிருந்து ஆரம்பிக்கும். அந்த குழந்தைக்காக பிறந்த நாள் கொண்டாடும் விஷயத்துல எல்லாம் பண்ணி ஒரு பெரிய விழாவாக நாம் எல்லோரும் அடி. அப்பா அம்மா வீட்டிலிருந்து வருகிறார்கள், மாமனார் மாமியார் வீட்டிலிருந்து வருகிறார்கள், அத்தை வீட்டிலிருந்து, மாமா வீட்டிலிருந்து எல்லா மக்களும் இங்கே உள்ளே குவிந்திருக்கிறார்கள். அந்த குழந்தை ஆசீர்வதிக்கிறார். ஒரு வயது குழந்தை தொட்டிலே கிடைக்கிறது. அந்த குழந்தைக்கு அற்புதமான துணியெல்லாம் உடுத்தி ஒவ்வொருவரும் கொண்டு வந்திருக்கக்கூடிய நகைகளை எல்லாம் அந்த குழந்தைகளுடைய தலையிலிருந்து கால் வரை தாத்தா கொண்டு வந்து, பாட்டி கொண்டு வந்து கொடுத்த நகை, இந்த தாத்தா பாட்டி கொண்டு வந்து கொடுத்த நகை, மாமா வீட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய நகை, அத்தை வீட்டிலிருந்து இருக்கக்கூடிய நகை என்று அண்ணன், அக்கா, தங்கை எல்லோரும் சேர்ந்து இந்த குழந்தைக்கு தங்கத்தாலேயே உருவாக்கினார். இப்ப இந்த குழந்தைக்கு தன் உடம்பிலே விலை உயர்ந்து இருக்கக்கூடிய நகைகள் இருக்கிறது. அதனால்தான் இந்த மக்கள் எல்லோரும் ஆனந்தப்படுகிறார்கள். நான் இந்த நகைகளை எல்லாம் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும், உடம்புல இருக்கிற நகைகளை எல்லாம் பத்திரமாக நான் பார்த்துக் கொள்ள வேண்டும், அது பின்னாடி எனக்கு உதவும், பாதுகாப்பை கொடுக்கும் என்கின்ற ஏதாவது ஒரு உணர்வு அந்த குழந்தைக்கு ஏதாவது
சிறு பாதிப்பு, சந்தோஷமோ பயமோ பொறாமையோ துக்க உணர்வோ ஏதாவது வந்து அந்த குழந்தைக்கு அந்த பொருளை சார்ந்து இருக்கிறதா? அந்த குழந்தையை பொறுத்த மட்டும் அப்படி ஒரு உலகம் இருக்கு அந்த குழந்தைக்கு தெரிகிறதா? அந்த குழந்தை ஆனந்தமாக சிரித்துக் கொண்டே தன் உலகத்துல இருக்கிறது. தன் உலகத்துல இருக்கிறதுனால அந்த குழந்தையை பார்த்து வரக்கூடிய அத்துணை இருக்கும் இந்த குழந்தையை பார்த்து ஆனந்தம் வருகிறது. இந்த குழந்தைக்கு நான் போட்ட நகையினாலதான் ஆனந்தம் அப்படின்னு போட்டவன் நினைக்கப்படுகிறார் விமானத்தினாலே. நான் இந்த குழந்தைக்கு இவன் போட்டான் இது, இவனுக்கு போட்ட நகை இது, இவ்வளவு உயர்ந்த நகை இது என்கின்ற ஏதாவது ஒரு அறிவோ அதனால் ஏற்பட்ட அனுபவமோ அந்த குழந்தைக்கு ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தியதா என்றால் இல்லை. காரணம் என்ன? அது தன் நிலையிலே இருக்கிறது. அது இன்னும் உலகத்தை ஒளிர்விக்க வரவில்லை, பொருள்களை ஒளிர்விக்க வரவில்லை. ஆகையினாலே தன்னிலையிலேயே ஆனந்தமாக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்க. இந்த உதாரணம் உங்களுக்கு புரிந்தது என்றால் பஞ்ச கோஷங்கள் ஆத்மாவுடைய ஆபரணம். பஞ்ச கோஷங்கள் ஆத்மாவுடைய ஆபரணம். அப்போ ஆபரணமானது ஆத்மா இருப்பதனாலே ஆபரணத்துக்கு அழகே ஒளிவை தவிர ஆபரணத்தினால ஆத்மாவுக்கு எந்த நன்மையும் இல்லை, தீமையும் இல்லை. 3 சரீரங்கள் ஆத்மாவுடைய ஆபரணம் என்றால் 3 சரீரம் என்னுடையதை தவிர நான் சரீரம் அல்ல. 3 அவஸ்தைகள் ஆத்மாவுடைய அவஸ்தையிலே தவிர, ஆத்மாவுடைய ஒளிவினாலே ஏற்படக்கூடிய அவஸ்தையை தவிர ஆத்மாவுக்கு இந்த 3 அவஸ்தைகளும் கிடையாது. இதை எல்லாவற்றையும் யார் பின்னம் வேறாக இருந்து ஸ்வஸ்மாத் பின்னம் நியாயத்தை வேறாக இருந்து யார் ஒருத்தன் அறிகின்றானோ அந்த அறிபவன் இவற்றை விட்டு வேறானவராக இருக்கின்றான். இதோடு எவைகளோடும் சேராதவனாக இருக்கின்றான். இவைகள் எல்லாவற்றையும் ஒளிர வைக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இவைகளுடைய தர்மங்கள் எதுவும் இல்லாதவனாக இருக்கின்றான். அப்பேற்பட்ட ஆத்மா இவைகள் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டதா வேறானதாக இருக்கின்றது. இத சொல்லி முடித்து தான் எடுத்துக்கொண்ட முதல் 2வது தலைப்பை நிறைவு செய்கிறார். இதுதான் அனாத்மாவுடைய சொரூபம். மாணவன் உடனே கேட்டான், இதெல்லாம் ஆத்மா இல்லை என்றால் ஆத்மானா என்ன? ஆத்மா ஆத்மான்னு சொல்லுகிறீர்களே, ஆத்மாவுடைய சொரூபம். மாணவன் கேள்வி கேட்கின்றான், ஆத்மா தர்ஹி கஹா, ஆத்மா தர்ஹி கஹா. தர்ஹி அப்படியானால், தர்ஹி அப்படியானால் ஆத்மா கஹா, ஆத்மா என்பது என்ன? ஆத்மா என்றால் என்ன? இவைகள் எல்லாம் இந்த 11ம் ஆத்மா அல்ல என்று நீங்கள் நிராகரித்து விட்டீர்கள் என்றால் ஆத்மானா என்ன? ஆத்மாவுடைய உண்மையான சொரூபம் என்ன? குரு பதில் கொடுக்கிறார், சச்சிதானந்த ஸ்வரூபா, சச்சிதானந்த ஸ்வரூபா. சத் சித் ஆனந்த ஸ்வரூபா. இதுதான்பா ஆத்மாவுடைய ஸ்வரூபம். சத் சித் ஆனந்தம். எது ஒன்று சத்தாக இருக்கிறதோ, எது ஒன்று சித்தாக இருக்கிறதோ, சத் என்றால் மாறாதது, சித் என்றால் அறிவுமயமானது, சச்சித் ஆனந்தம் ஆனந்தமானதுதான் ஆத்மாவுடைய சொரூபம். இதற்கு நேர் விரோதமானதுதான் இப்பொழுது நம்மால் உண்மை என்று நினைத்துக் கொண்டிருக்கப்படுகிறார். இந்த 11ஐயும் அனாத்மாவாக இருக்கக்கூடிய இந்த 11ஐயும் நாம் எப்படி நினைச்சு வச்சிருக்கோம்? மாறாதது, அறிவுமயமானது, இவைகளின் மூலமா தான் ஆனந்தம் கிடைக்கும் நினைச்சு வச்சிருக்கோம். ஆனா இந்த 3 எப்பேற்பட்டதுனா அசத். சத்துக்கு நேர் விரோதம் அசத், சித்துக்கு நேர் விரோதம் அச்சித்.
சித்துக்கு நேர் விரோதம் அச்சித், ஆனந்தத்துக்கு நேர் விரோதம் துக்கம். இந்த மூணையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளும். அனாத்மாவுக்கு இந்த 3 தர்மா இருக்கிறது. என்ன 3 தர்மா? அசத்தியம், அச்சித். அச்சித்துங்கிற வேர்டு உங்களுக்கு உச்சரிக்க கஷ்டமா இருந்ததுன்னா அசத்தியம், அச்சித், ஆனந்தம் என்பது ஆத்மாவுடைய சொரூபம். அப்ப அனாத்மாவுடைய சொரூபம் துக்கம். அதனால்தான் இந்த 3 இடத்திலும் இருந்து கொண்டு, இந்த 11 வஸ்துக்களத்துல இருந்து கொண்டு நம்ம ஆத்மாவுடைய சொரூபமாக இருக்கின்ற சச்சித் ஆனந்தத்தினுடைய அனுபவத்தை அதுவே என்ன வேடிக்கை பாருங்க. நான் மாறக்கூடாது. சத் என்றால் மாறாதது. அப்ப நான் மாறக்கூடாதுன்னு எங்க வைக்காண்டு கேட்டுட்டு இருக்கிற எத்தனை நாள் வரைக்கும்? அனாத்மாவை உட்கார்ந்து கொண்டு எனக்கு மாற்றமே வரக்கூடாது. சித் என்கின்ற அறிவு சுரூபமாக இருக்கக்கூடிய நான் அச்சித்தாக இருக்கின்ற இந்த 11 உட்கார்ந்து கொண்டு, ஜனத்தை உட்கார்ந்து கொண்டு எனக்கு அறிவே இல்லை, எனக்கு இவ்வளவு அறிவு ஒண்ணு, நிறைய அறிவு ஒண்ணு, அறிவுக்கு பின்னாடி ஒண்ணு, இதை அறிய வேண்டும், அதை அறிய வேண்டும், இன்னும் அறிய வேண்டிய பொருள் நிறைய இருக்கிறது என்று அறிந்து கொள்வதிலே நாம் அதிகமான பசியோட கூடியவர்களாய் இருக்கிறோம். எதை அறிவதில் நம்ம அறியறது இல்லை, நமக்கு அந்நியமானவற்றை அறிந்து கொள்வதே நமக்கு அவ்வளவு பசி. இவர்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், அந்த அனுபவத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், இந்த நாட்டை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று நிறைய காரணம் என்ன? நான் அறிவற்றவன் என்கின்ற அந்த எண்ணமானது எனக்கு நிறைய அறிவை கொண்டு வரணும். அப்படி ஒருவேளை நமக்கு தெரியாதனமா உலகத்தை பற்றின அறிவு வந்து விட்டது என்றால் எனக்கு பெரிய அறிவு இருக்கு நினைச்சுக்கணும். அதுவும் ஜடத்தினுடைய அறிவு தானே தவிர ஆத்மாவுடைய அறிவு அல்ல என்பது நமக்கு தெரியறதில்லை. என்ன சொல்றார்? சத் என்பது மாறாதது, சித் என்பது அறிவுமயமானது. நாம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிற 11 இடத்திலே சத்து இல்லை, சித்து இல்லை, ஆனந்தமும் இல்லை. இப்ப நாங்க என்ன இருக்கு? அசத், அச்சித், துக்கம். ஆத்மாவுடைய சுரூபம் என்ன? சத் சித் ஆனந்த ஸ்வரூபா. இதை ஆனந்தம் அப்படின்னு சாஸ்திரத்திலே சொல்லப்படுகிறது, அனந்தகா என்றும் சொல்லப்படுகிறது. சச்சித் ஆனந்தம் என்று சொன்னாலும் சரி, அனந்தம் என்று சொன்னாலும் சரி, அனந்தமே ஆனந்தமாக இருக்கு. அதனால்தான் தைத்திரிய உபனிஷத்துல சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, ஆத்மாவுக்கு அங்கு என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அப்ப அனந்தம் ஆனந்தம். இத சூத்திர வடிவில சொன்ன உடனே மாணவனுக்கு இதை விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஆசை. அவன் குருட்ட போய் கேள்வி கேட்பான். சத் கிம்? சத் என்றால் என்ன? சத் மாறாதது என்று சொன்னீர்களே, எது மாறாதது? சத் என்றால் மாறாதது, இன்னொரு அர்த்தம் உண்மையானது. அசத் என்றால் உண்மையற்றது, மாறுபட்டு கொண்டே இருக்கும் தன்மை படைத்தது, நித்தியம் இல்லாதது, அனித்தியமானது. இங்கே குரு பதில் கொடுக்கிறார். சத் என்பதற்கு விளக்கம் கேட்டாயானால் காலத்ரயே அபி, காலத்ரயே அபி திஷ்டதி, திஷ்டதி இதி சத். காலத்ரயே அபி திஷ்டதி இதி சத். த்ரய காலே, த்ரய காலா, 3 காலத்திலும். காலத்ரயே, திரயம் என்றால் 3,
இதுல இருந்து வந்ததுதான் த்ரீ, த்வி, அதுல இருந்து வந்ததுதான் டூ. மூன்று காலத்திலும் காலத்ரயே அப்படி மூன்று காலத்திலும் கூட எது ஒன்று எது ஒன்று திஷ்டதி திஷ்டதி இருக்கிறதோ, எது ஒன்று மூன்று காலத்திலும் இருக்கிறதோ, எப்படி மாறாமல். சத் என்பதற்கு மாற்றம் இல்லாதது, மாறாதது, நிலையாக இருக்கும் தன்மை படைத்தது, உண்மையானது. எது ஒன்று மூன்று காலத்திலும் மாறாமல் உண்மையாக நிலையாக திஷ்டத்தில் இருக்கின்றதோ சத் சத், அதுதான் சத் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் உண்மை. மூன்று காலம். என்ன மூன்று காலம்? கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை. இந்த மூன்று நிலைகளிலும் மூன்று காலத்திலும் எது மாறாமல் இருக்கிறது அதுதான் சத், அதுதான் ஆத்மா. சத் ஆத்மா, அதுதான் நீ. நீ மாறாத, மூன்று காலத்திலும் மாறாதவனாக இருக்கின்றார். இரண்டாவது சித் கிம். சித் என்றால் என்ன? அறிவு ஸ்வரூபம் என்று சொன்னீர்களே, அது என்ன? குரு பதில் கொடுக்கிறார், ஞானஸ்வரூபா. ஸ்வரூபம் என்றால் வடிவம், ஞானஸ்வரூபா அறிவு வடிவமானது சித் ஸ்வரூபம். அறிவு வடிவமானது சித் ஸ்வரூபம். எது சத்தோ, எது மாறாததோ, அதுதான் இங்கே சித்தாகவும் இருக்கிறது, அறிவு ஸ்வரூபமாகவும் இருக்கிறது. இந்த காலத்திரயத்தை இங்கே சேர்த்துக்கணும். மூன்று காலத்திலும் எது மாறாமல், மூன்று காலத்திலும் எது அறிவு ஸ்வரூபமாக இருக்கிறதோ சச்சித். அதனால்தான் உபனிஷம் சொல்கின்றது, சதேவ சித் சித்யேவ சத். எது சத்தோ அதுதான் சித், எதுதான் சித்தோ அதுதான் சத். எது சத்தாக மாறாமல் இருக்கிறதோ அதுவே அறிவு வடிவமாக இருக்கிறது. எது அறிவு வடிவமாக இருக்கிறதோ அது மூன்று காலத்திலும் உண்மையாக மாறாமல் இருக்கிறது. ஞானஸ்வரூபா. மூன்றாவது ஆனந்தஹா கஹா. ஆனந்தம் என்றால் என்ன? குரு பதில் கொடுக்கிறார், சுகஸ்வரூபா. சுக வடிவமானது இந்த ஆத்மா. இத மறுபடியும் ஞாபகம், மூன்று காலத்திலும் எது ஒன்று சுக வடிவமாக இருக்கின்றதோ, அப்போ இங்க என்ன இருக்கிறாங்கன்னா, மூன்று காலத்திலும் மாறாமல் எது ஒன்று சுக வடிவமாக இருக்கிறதோ அது ஆத்மாவுடைய சுகம். நீங்க ரொம்ப கவனமாக சாஸ்திரத்தோட வந்தீங்கன்னா பல விஷயங்கள் புரியும். மூன்று காலத்திலும் இருப்பது மாறாமல் உண்மையாக, மூன்று காலத்திலும் மாறாமல் உண்மையாக அறிவு வடிவமாக இருப்பது, மூன்று காலத்திலும் மாறாமல் ஆனந்தமாக இருப்பது. அப்ப இதுக்கு அந்நியமானது எல்லாம் என்னன்னா அசத், அச்சித், துக்கம், அவைகள் அனாத்மா. இதுதான் ஆத்மாவுடைய ஸ்வரூபம். இப்ப நாம என்ன பண்ண போவோம்? இந்த ஆத்மாவுடைய ஸ்வரூபத்தை எடுத்து, இந்த மூன்று தர்மத்தை எடுத்து விரிவா
விசாரம் பண்ணி பார்க்க போறோம். சத்துக்கு என்ன விளக்கம் கொடுத்தார்? காலத்ரயே அபி யஹா திஷ்டதி இதி தத் சத். எது ஒன்று 3 காலத்திலும் நிலை பெற்று இருக்கின்றதோ அது சத். எது ஒன்று ஞான வடிவமாக இருக்கின்றதோ அது சித். எது சுக வடிவமாக இருக்கின்றதோ அது. இப்ப நாம என்ன பண்ண போறோம்? முதல்ல ஞானத்தை எடுத்துக்க போறோம். சித் ஸ்வரூபத்தை எடுத்துக்க போறோம். சித் என்றால் என்ன அப்படின்னு கேட்ட போது ஞானஸ்வரூபம் அப்படின்னு சொன்ன. பொதுவாக ஞானம் அப்படின்னு சொல்லும் போது அறிகிறேன் அறிகிறேன் அப்படின்னு நாம சொல்றோம். எனக்கு இதை பற்றின அறிவிருக்கிறது, நான் அறிகிறேன் அப்படின்னு நாம் என்ன பண்றோம்? அறிபவராக இருக்கும். அறியப்படுகின்ற பொருளோட சேர்ந்து அறிபவராக இருக்கும். அப்ப அறியப்படுகின்ற பொருளோடு சேர்ந்தால் அறிபவன் கூடயே வருகிறது. அந்த வகையில பார்த்தா ஸ்தூல சரீரத்தை கொண்டு ஸ்தூல சரீர வரைக்கும் அபிமானிக்கும் போது அந்த அபிமானிக்கக்கூடிய ஆத்மாவுக்கு ஒரு பெயர் கொடுத்தார். ஞாபகப்படுத்தி பார்த்தா தெரியும். என்ன பெயர் கொடுத்தார்? விஸ்வன். அந்த விஸ்வன் யார்? இங்க அறிபவர். விஸ்வன் அறிபவராக இருக்கார். நோவர் அறிபவர். எதன் துணை கொண்டு அறிகிறார்? எதன் துணை கொண்டு எல்லாவற்றையும் அறிகிறார் என்றால் ஞானேந்திரியங்களுடைய துணை கொண்டு, உடலினுடைய துணை கொண்டு, வெளியில இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் கொண்டு விதவிதமான விஷயங்களுடைய அனுபவங்களை எல்லாம் அறிபவராக இருக்கிறார். சரி, ஒவ்வொரு அறிவும், ஒவ்வொரு வஸ்துவை பற்றின அறிவும் அந்த வஸ்துவை அறியும் போது இருக்கிறது. வேறொரு வஸ்து என்றால் பொருள். ஒவ்வொரு பொருளை பற்றின அறிவு, அந்த பொருள் வரும்போது அந்த பொருளை பற்றின அறிவு வருகிறது. அந்த அந்த பொருள், அந்த பொருளை பற்றின அறிவான எது வைத்திருக்கிறான்னா வேற பொருளை பற்றின வேற பொருளை பற்றின அறிவு வரும்போது இந்த அறிவும் இந்த பொருளும் போய் வேறொரு பொருளை பற்றின அறிவு வருகிறது. வேறொரு பொருள் வர காரணம். அப்ப அறிவோடு என்ன ஆகின்றார்? ஒவ்வொரு பொருளும் வரும்போது அந்த பொருளுக்கு ஏற்ப உண்டான அந்த அறிவை அறிபவராக இருக்கிறார். இப்போ ஒவ்வொரு பொருளும் வரும்போது அறிபவர் கூட வருகிறார். ஒருவேளை எந்த பொருளுமே இல்லைன்னு வச்சுப்போம். எந்த பொருளுமே இல்லை என்றால் அப்போ அறிபவர் என்ன ஆவார்? இல்லாமல் போய்விடுகிறார். அறிதல் என்பது எப்போது வருகிறது? பொருள்கள் வந்தால் அறிபவர் வருவார். பொருள்கள் இல்லாது போனால் அறிபவர் இல்லாமல் போய்விடுகிறார். குரு என்கின்ற அந்த லட்சணம் எப்போ வருகிறது? மாணவன் ஒருவன் வந்தால்தான் குரு என்கின்ற ஒரு ஸ்தானம் வருகிறது. மாணவனே இல்லை என்றால் குரு என்கின்ற ஸ்தானம் கிடையாது. மாணவன் வந்தால் குரு வருவார். மாணவன் போய்விட்டால் குரு என்கின்ற அந்த தன்மை போய்விடுகிறது. பையன் வந்தா அப்பா என்பவர் வருகிறார். பையனே இல்லை என்றால் அப்பாங்கிற ஸ்தானம் இல்லை. நண்பன் என்று ஒன்று வந்தால் நட்பு என்பது வருகிறது. நண்பனே இல்லை என்றால் நட்பு என்பது இல்லை. ரொம்ப ரொம்ப கவனமான விஷயங்கள், புரிந்து கொண்டே வாரும். அறிபவர் எப்பொழுது வருகிறார் என்றால் அறியப்படுகின்ற பொருள் வந்தால்தான் அறிபவர் வருகிறாரே தவிர அறியப்படுகின்ற பொருள் இல்லை என்றால் அறிபவர் இல்லை.
இப்ப இந்த அறிபவன் ஸ்தூல சரீரம் வரைக்கும் அபிமானித்து ஸ்தூல பிரபஞ்சத்திலே போய் எல்லாவற்றையும் ஒழிக்க வைத்து எல்லா விஷயங்களையும் அறிபவனாக இருக்கிறார். எதுவரைக்கும்? எல்லா வஸ்துக்களும் இருக்கின்றவர். நம்ம என்ன பண்றோம்? எல்லா வஸ்துக்களையும் எடுத்துட்டோம் அங்கே இருந்து. அப்ப என்ன ஆகும்? அறிபவர் அங்கே இல்லாமல் போய்விடுகிறார். வஸ்துக்கள் வந்தால் அறிவு மீண்டும் வருகிறது. சரி, இப்ப இந்த அறிபவர் வஸ்துக்கள் வந்தால்தான் அறிபவராக இருக்கிறார். வஸ்துக்கள் வரவில்லை என்றால் அறிபவர் இல்லை என்று சொன்னால், அதனால நம்ம என்ன பார்க்கிறோம்? வஸ்துக்கள் வரும்போது, தேகம்னு வரும்போது தேகி அப்படின்னு ஒருத்தர் வர, தேகத்தை அறிகிறேன். தேகமே இல்லை என்றால் அறிதல், தேகத்தை அறிதல் என்கின்ற அந்த அறிதல் அந்த செயல்பாடு போய்விடுகிறது. உலகமும் வந்தால்தான் உலகத்தை நான் அறிகிறேன். உலகமே இல்லை என்றால் அறிபவர் அங்கே இல்லை. எப்பொழுது எப்படி தெரிகிறது? இந்த சரீர அபிமானத்தை விட்டுவிட்டானால், கனவுலகத்துக்கு போன பிறகு இவனுக்கு சரீரம் இல்லை, ஆகினாலே சரீரத்தை பற்றின அறிதல் இல்லை. அபிமானம் இல்லாத காரணத்தினாலே சரீரத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அறிவும் அவனுக்கு இல்லை, அறியக்கூடிய தன்மை இல்லை. உலகம் இல்லை, உலகம் இல்லாத காரணத்தினாலே உலகத்தில் இருக்கக்கூடிய அறிவு இல்லை, அங்கே உலகத்துல அறிவு. அப்ப இந்த விஸ்வன் ஸ்தூல சரீரத்தினுடைய எல்லா அனுபவத்தையும் விட்டுவிட்டு சூக்ஷ்ம சரீரத்துக்கு போகின்ற நேரத்திலே சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய அறிவை எல்லாம் அறிபவனாக இருக்கிறான். எதனால் அறிபவனாக இருக்கிறான்? ஸ்தூல சரீரத்தில் இருக்கக்கூடிய சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய கனவு லோகத்துல சூக்ஷ்ம பிரபஞ்சமானது வந்த காரணத்தினாலே அதை அறிபவனாக இருக்கின்றான். இதுவரைக்கும் கனவு இருக்கின்ற வரை. அதே போல இந்த உலகம், இந்த உலகத்தை நாம் ஒளிர்விப்பதே அறிபவன் இருக்கிறதுனாலதான். உலகம் வந்ததனால அறிபவன் வருகிறார். உலகம் இல்லை என்றால் அறிபவன் இல்லை. அப்ப கனவு என்பது இருக்கின்ற வரைக்கும் கனவை அறிந்தேன், அறிபவனாக நான் இருந்தேன். கனவு போயிடுச்சுன்னா அறிபவன் போயிட்டார். ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும்போது ஆழ்ந்த உலகத்துல என்ன அனுபவத்தை பார்ப்போம்? அவித்யாஸ்த மலின சத்துவம் சுக விருத்தின்னு பார்ப்போம். ஒன்றுமே எனக்கு தெரியவில்லை என்கின்ற அந்த அஞ்ஞான விருத்தியும் சுக விருத்தியும் இருந்ததுன்னு பார்த்தோம். அதை அறிபவனாக, அந்த அனுபவத்தை அறிபவனாக ஒருவன் இருக்கிறான். அதனால்தான் அவன் எழுந்து கொண்டதுக்கு பிறகு அந்த அனுபவத்தை அவனால் சொல்ல முடிகிறது. அந்த அனுபவம் இல்லை என்றால் அதை அறிபவனும் அங்கே இல்லை. இப்ப இந்த மூன்றுமே என்னன்னா, ஸ்தூல சரீரம் விஸ்வன், சூக்ஷ்ம சரீரம் தைஜசன், காரண சரீரம் பிராஜ்யன். இந்த மூன்று அவஸ்தைகள், மூன்று சரீரங்கள், மூன்று அறிபவன், இவர்கள் எல்லாம் எப்பொழுது அறிபவன்கிற அந்த நிலையை பெறுகிறார்கள்? அறியப்படுகின்ற பொருள் வந்தால் அறிபவன் என்கின்ற நிலையை பெறுகிறார்கள். அறியப்படுகின்ற பொருள் வரவில்லை என்றால், தூக்கம்னு ஒண்ணு வரல அப்படின்னா, சுக்க விருத்தின்னு ஒண்ணு வரலன்னா, இங்கே அறிதல், நான் ஒன்றுமே தெரியவில்லை என்கின்ற அந்த அறிவும், சுகமாக உறங்கினேங்கிற அறிவும், அதை அறிபவனும் அங்கே இல்லை. கனவு நிலையிலே உண்டான விருத்திகளும் இல்லாமல் போய்விட்டால் அங்கே அதை அறிபவனும் இல்லை. விழிப்பு நிலையிலே உண்டான அறிவானது விஷயங்கள் வந்ததனாலே அறிவருகிறது. விஷயங்கள் இல்லை என்று சொன்னால் அறிபவனும் அங்கு இல்லை. ஆனால் இந்த மூன்று அவஸ்தைகளிலும், மூன்று சரீரத்திடத்திலும் அறிபவன் ஒருத்தர் இருக்கார். அறியப்படுகின்ற பொருள் இருக்கிறது. இவைகள் எல்லாம் மாறுபட்டு கொண்டே இருக்கிறது. அறியப்படக்கூடியவனும் அறிகின்ற பொருளுக்கு ஏற்ப மாறுபட்டு கொண்டே இருக்கிறான். அறியப்படுகின்ற பொருள் வந்தால் அறிபவன் அறிகின்றான். அறியப்படுகின்ற பொருள் இல்லை என்றால் அறிபவனும் இல்லை. ஆனால்
இவை எல்லாவற்றையும் யாரோ ஒருத்தர் அறிந்து கொண்டு ஒளிந்து கொண்டிருக்கிறார் அல்லவா? அவர்தான் இங்கே சித் சொரூபம். அறிபவர் ஆத்மா அல்ல, அறியப்படுகின்ற பொருள் ஆத்மா அல்ல. அறிபவருக்கும் அறிபவராய், அறியப்படுகின்ற பொருளுக்கும் வேறானவராய் யார் ஒருத்தர் அறிவுமயமாக இருக்கின்றாரோ அதத்தான் இங்க ஞானஸ்வரூபம்ங்கிறார். சித் ஸ்வரூபம், ஞானஸ்வரூபம். நான் அறிவுமயமானவனை தவிர அறிபவனும் நான் அல்ல, அறியப்படுகின்ற பொருளும் நான் அல்ல. அறிபவன் என்ன அற்புதம் பாருங்கள், எவ்வளவு தூரத்துக்கு நம்ம கொண்டு விடார்கள். இத்தனை நாளைக்கு நாம் என்ன கொண்டிருக்கிறோம்? அறிபவன் தான் நான் நினைக்கின்றோம். விதவிதமான அனுபவங்களை எல்லாம் அறிபவன் தான் நான். இங்க என்ன சொல்லிட்டார்? அறியப்படுகின்ற பொருளை ஏற்கனவே நிராகரித்தார், அசத் என்று. அறிபவனும் நான் இல்லை. காரணம், அறிபவன் அறியப்படுகின்ற பொருள் வந்தால் வருவார், அறியப்படுகின்ற பொருள் இல்லை என்றால் அறிபவன் இல்லை. அப்ப யார் இருப்பாரா? அறிவு இருக்கும். உங்களுக்கு இது ரொம்ப புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருந்தால் ஒரு உதாரணம் கொடுக்கிறேன், உடனே புரிந்து கொள்ளும். இதை பற்றி அடுத்த அத்தியாயம் பேசப் போகிறது. இருந்தாலும் உங்களை ரொம்ப